ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஜெயலக்ஷ்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சிம்பிளான ஒரு இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி என்ன சாப்பாடுன்றதை பார்க்கலாம். பார்த்தேன்னா சுட சுட வடித்த சாதம், அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தேன்னாக்க தான் எதுவும் இல்லை, வெறும் தக்காளி போட்டு ஒரு பருப்பு சாம்பார். ஸோ தக்காளி போட்ட பருப்பு சாம்பார் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அம்மா எங்கள் ஸ்டைலில் எப்படி பண்ணான்றதை சொல்லிடுறேன். நல்ல ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸில் புளிஜலம் கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சுன்ட்டு அதில் புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு ஏற்கனவே புளிஜலம் இருக்குது, பத்தாத்துக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் புளிப்பு வேணுன்றதுனால தக்காளி பழம் பிழிஞ்சு விடுறோம். தக்காளி பழம் இன்றைக்கி நாங்கள் ஒரு 2லேருந்து 2.5 தக்காளி பழம் போட்டிருக்கோம். நீங்கள் 3 தக்காளி பழம் போடுறீங்கன்னா கூட தாராளமாக போடலாம். டேஸ்ட் நல்லாவே இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும், வேலையும் சட்டுன்னு முடியும். அந்த புளிஜலத்திலேயே தக்காளி பழத்தை, அந்த 2.5 தக்காளி பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுருங்கோ, கையால் பிழிஞ்சு விடுங்கோ. அதுதான் நல்லா இருக்கும். கை பக்குவம்னு ஒன்று இருக்குது, அதனால் நீங்கள் கையாலேயே பிழிஞ்சு விடுங்கோ, அது டேஸ்ட் நல்லாவே இருக்கும். நல்லா ஒரு 2 தக்காளி பழத்தை கையால் பிழிஞ்சு விட்டுட்டு அடுப்பில் ஏற்றிடுங்கோ. அடுப்பில் ஏற்றிட்டு மஞ்சப்பொடி, ஆலினால் சாம்பார் பொடி, உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்கோ. தக்காளி உங்களுக்கு நிமிஷமாக வெந்து போயிடும். எதுவும் உங்களுக்கு தான் ஏதாவது இருந்தால் தான் வேகிறதுக்கு நாழி ஆகும். தக்காளி உங்களுக்கு நிமிஷமாக ஒரு 10 நிமிஷத்தில் வெந்து போயிடும். 10 நிமிஷம் கூட ஜாஸ்தி தான், மேக்ஸிமம் ஒரு 5 to 7 மினிட்ஸில் தக்காளி நல்லா வெந்துடும். தக்காளி வெந்து புளிஜல ஸ்மெல் போனதும் இந்த கரண்டியால் ஒரு 2லேருந்து 2.5 கரண்டி பருப்பு, துவரம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பருப்பை இந்த புளிஜலத்தில் விளாவிட்டு எந்த அளவுக்கு சாம்பார் வேணுமோ அந்தளவுக்கு விளாவிடுங்கோ. விளாவிட்டு பெருங்காயம் போட்டு கொத்தமல்லியை போட்டு இறக்கி வச்சுருங்கோ. இறக்கி வச்சுட்டு கடைசியாக தான் தாளிக்கணும். இதுக்கு கடைசியாக ஒரு இழுப்பு கரண்டி போட்டு ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம், சீரகம், கருவேப்பிலை இதை மட்டும் மேலாக தாளித்து கொட்டுங்கோ. தாளித்து கொட்டிட்டு மூடி வச்சுட்டேன்னா அவ்வளோதான், சிம்பிளான ஒரு இன்ஸ்டண்ட்டு தக்காளி சாம்பார் ரெடி. இதுக்கு இன்றைக்கி எதுவும் வதக்கிற வேலை, வேக வைக்கிற வேலை எதுவுமே இல்லை. நிமிஷமாக மேக்ஸிமம் ஒரு புளிஜலம் மட்டும் கரைச்சி வச்சுருந்தா, பருப்பு வேக வச்சுருந்தா ஒரு 10 நிமிஷத்தில் இந்த சாம்பார் பண்ணிடலாம். திடீர்னு ஆற்றுக்கு யாராவது கெஸ்ட்டு வரா, இல்லை நம்மளே அவசரமாக வெளியில் போகணும் அப்படின்னா கூட இது உங்களுக்கு நிமிஷமாக கை கொடுக்கும். அழகாக ஆற்றுலேயே நம்ம பண்ணி சாப்பிட்டுட்டு நம்ம போகலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தேன்னாக்க இன்றைக்கி சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு தான் பண்ணியிருக்கு. கொஞ்சம் கடாயில் வச்சதுனால அடி பிடிச்சு எடுத்து கொஞ்சோண்டு. ஸோ நீங்கள் பண்ணுறதா இருந்தால் இந்தளவுக்கு கொஞ்சம் அடி பிடிக்க வேண்டாம். நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் அடுப்படியில் வச்சுட்டு கொஞ்சம் மறந்து போயிட்டோம், அதனால் லைட்டாக அடி பிடிச்சு எடுத்து. சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் எப்படி பண்ணுன்றதையும் சொல்லிடுறேன். ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை தாளிச்சிட்டு சேப்பங்கிழங்கை கட் பண்ணி வச்ச சேப்பங்கிழங்கை வேக வச்சு நல்லா துண்டமாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த தாளித்த பொருளோட இந்த சேப்பங்கிழங்கையும் போட்டு மஞ்சள் பொடி, காரப்பொடி, உப்பையும் போட்டு, சேப்பங்கிழங்கெல்லாம் உங்களுக்கு தொண்டை அரிக்கும், அதனால் துளியுண்டு ஒரு இந்த கப்பால் ஒரு 1/4 கப்பு புளிஜலம் அதை கரைச்சி இந்த சேப்பங்கிழங்கில் விட்டுருங்கோ. விட்டு அந்த புளிஜலம் எல்லாம் கரைஞ்சி நல்லா ஒத்தாப்பில் வரும். ஒத்தாப்பில் வரும்போது பெருங்காயத்தை போட்டு அணைச்சிருங்கோ. அவ்வளோதான், சிம்பிளான ஒரு சேப்பங்கிழங்கு கறி ரெடி. இன்றைக்கி கொஞ்சம் நாங்கள் இதுவாக வச்சுட்டதுனால அடி பிடிச்சது. ஸோ நீங்கள் பண்ணுறதா இருந்தால் அந்த மாதிரி தப்பு வேலை வேண்டாம். நாங்கள் ஏதோ ஒரு சிச்சுவேஷன் கவனிக்கலை நாங்கள். அதுக்கப்புறமா இந்த பக்கம் ஆஸ் யூஷுவல் மோர். அதுக்கப்புறமா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்க இது மாங்காய் வத்தல் ஊறுகாய். மாங்காய் வத்தல், இந்த மாங்காய் சீசன் வந்தது இல்லையா, அதில் மாங்காவை கட் பண்ணி உப்பு போட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுட்டு எல்லாம் இந்த ஊறுகாய் போட முடியல, ஊறுகாய் வாங்க முடியலன்னா ஆற்றுல இந்த காய வச்ச மாங்காவை வச்சு ஒரு ஊறுகாய், சிம்பிளான ஒரு ஊறுகாய் பண்ணலாம். இது நெக்ஸ்ட் டைம் ஊறுகாய் போடும்போது கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து போடுறேன் நான். இது டேஸ்ட்டும் நல்லாவும் இருக்கும், ஆற்றுலேயே பண்ணுறதுனால நமக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும்.
அவ்வளோதான். இன்றைக்கி சிம்பிளான ஒரு சமையல் தான். அதே மாதிரி இன்னொரு சின்ன டிப்பு, இதே சாம்பாரில் அது என்ன சாம்பார் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அது ஈவன் முருங்கைக்காய் சாம்பார், தக்காளி சாம்பார், சின்ன வெங்காய சாம்பார், கத்திரிக்காய் சாம்பார், இப்படி என்ன சாம்பார் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நல்லா கொதி வந்து இறக்கி வச்சதுக்கப்புறமா மேலாக ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் நெய் விட்டு இது பண்ணிடலாம், மூடி வச்சிடலாம். உங்களுக்கு இந்த சாம்பார் டேஸ்ட்டு நல்லாவே எடுத்து கொடுக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். அதனால் ட்ரை பண்ணாதவா ட்ரை பண்ணி பாருங்கோ. அதே மாதிரி இந்த தக்காளி சாம்பார், சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கோ. டேஸ்ட் நல்லாவும் இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளைக்கு நான் இன்னொரு லன்ச் வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.